ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே தான் கொடுத்தாங்க. இன்று இரவு 10 மணி வரைக்குமான தரிசன டோக்கன்ஸ் லிமிட்டட் நம்பரில் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அங்கேயும் இன்னைக்கு இரவு 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் லிமிட்டட் நம்பரில் தான் கொடுத்தாங்க. நாளை டிசம்பர் 22ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் எங்கேயுமே இஷ்யூ பண்ணலை. டிசம்பர் 22ஆம் தேதி திருமலையில் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் டிசம்பர் 22ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் இன்னைக்கும் கொடுக்கல. நாளை அதிகாலை எப்பவும் போல் 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு 22ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டுலேயும் நாளைக்கு தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இன்னைக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 கவுண்டர்ஸுமே க்ளோஸ் செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் திருமலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வேறு எந்த விதமான தரிசன டிக்கெட்டும் இல்லை, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் போகலாம்னு பிளான் வச்சுருந்துருந்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் இம்மிடியட்டாக திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமும் நாளை மதியத்தோட தரிசனம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ திருமலையில் நாளைக்கு எஸ்எஸ்டி தரிசனமும் கிடையாது, டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமும் நாளை மதியத்தோட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாளை மதியம் வரைக்கும் மட்டும்தான் நம்ம டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். நாளை டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி 10 நாட்கள் துவார தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 நாட்களுக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அலிப்பிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம், ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்திர மைதானம், ஜீவகோனா ZP ஹைஸ்கூல், பைராகிப்பட்டேட ராமநாயுடு முனிசிபல் ஹைஸ்கூல், எம்ஆர் பள்ளியில் இருக்கக்கூடிய ZP ஹைஸ்கூல், ராமச்சந்திரா புஷ்கரணி, இந்த 9 இடங்கள்லையுமே நமக்கு இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கிடைக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் கூட இந்த 10 நாட்களுக்குரிய தரிசன டோக்கன்ஸ் நாளை மதியம் 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமலையில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ்லையும் நாளை மதியம் 2 மணி முதல் 10 நாட்கள் துவார தரிசனத்திற்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருமலை லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஜென்ரல் டிவோட்டிஸ் நமக்கு இந்த இடத்துல டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் டிவோட்டிஸுக்கு கீழ் திருப்பதியில் குறிப்பிட்ட 9 இடங்களில் மட்டும்தான் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நம்ம திருமலைக்கு தரிசனத்திற்கு போகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 67,043. நேற்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 22,112, உண்டியல் காணிக்கை 3.43 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் நேற்று 3 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசன நேரமானது 10 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். சுபதம் என்ட்ரி வழியாக இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன நேரமானது 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 9 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நாளை டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதையில் ஆல்ரெடி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த 10 நாட்கள்லையும் அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் எஸ்எஸ்டி டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் குறிப்பிட்ட 9 இடங்களில் மட்டும்தான் நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். உங்ககிட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருந்தாலும், டோனார் தரிசன டிக்கெட் இருந்தாலும், விஐபி பிரேக் தரிசன டோக்கன் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நாமுமே வாங்கிக்கலாம்.
ஆல்ரெடி 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தான் இந்த 10 நாட்கள் துவார தரிசனம் போகணும் என்ற பிளான் வைத்திருக்கக்கூடிய டிவோட்டிஸ் கிட்ட டிடிடி என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் தற்போது இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க என்பதை டிடிடி வெப்சைட்லேயோ அல்லது எஸ்விபிசி சேனல்லையோ செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய திருமலை ஜேர்னிக்கு பிளான் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட நாளில் போய் நம்ம எஸ்எஸ்டி கியூவில் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த நாளுக்குரிய தரிசன டோக்கனோ அதற்கடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைக்கும் என்பது எந்த விதமான கேரண்டி கிடையாது. நம்ம கியூவில் நிற்கக்கூடிய நாளிலிருந்து 2வது 3வது நாள் தரிசன டோக்கன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் டிடிடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் திருமலையில் எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. நாளை மதியம் 2 மணி தொடங்கி இந்த 10 நாட்களுக்காக அலாட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4,23,500 எஸ்எஸ்டி டோக்கனும் கண்டினியூஸாக டே அண்ட் நைட் இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த டோக்கன்ஸ் கண்டினியூஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டோக்கன்ஸ் எல்லாமே தீர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த 9 கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து ரெகுலராக கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்று மதியம் டிசம்பர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மார்ச் மாதத்திற்குரிய வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ இன்று மதியம் 3 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.